இந்த சர்ச்சை குறித்து திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இஸ்லாமிய சமூக மக்களின் கருத்துக்களை கேட்கலாம். பிரச்சனை இல்லாம இந்துக்கள் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மேல சிக்கந்தர் பாஷா தர்கா இருக்கு, கீழே காசிநாதர்கள், கீழே முருகன் கோயில் இருக்கு. ஆழமாக தான் ஒற்றுமையோட தான் நிகழ்வுக்கு திருப்பந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்துச்சு. இப்ப சில பிரச்சனைகள் விசமிகள் வந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ் யாருமோ ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இல்லை. எடுத்தாலும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படி சொந்தம் உறவோட தான் படுங்க. ஒருத்தரும் அவங்க தர்காவையோ இந்த கோயிலையோ ஒருத்தர் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது. யாருக்கு ஒருத்தரும் சண்டை கிடையாது. மலையில போய் ஆடு நாங்களும் கஞ்சி கொடுத்துருக்கோம். எல்லா சொந்தக்காரங்களும் வந்து கஞ்சி கொடுப்பாங்க. எல்லாரும் நல்லாதான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. திருப்பரங்குன்றத்தில் எவ்வித மத வேறுபாடுமின்றி மக்கள் பழகி வருவதாக உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை வரல. 30 வருஷம் ஆச்சு. இதே ஊர்லதான் கல்யாணம் ஆயிருக்கு, இதே ஊர்லதான் பிறந்திருக்கேன். 30 வருஷமா எந்த பிரச்சனையும் நடக்கல. இப்பதான் புதுசா அந்த பிரச்சனை நடக்குது. உள்ளூர்காரங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்காரங்களால தான் இந்த பிரச்சனை போறாமே. 55 ஆண்டுகளாக இதே வீதியில இருக்கோம். என்னைக்கும் இந்த சகோதரத்துவமும் சமத்துவமும் ஜாதி மதம் இல்லாம இந்த ஊர் என்னைக்கு இருக்கிறதுக்காக நாங்க இறைவனை பிரார்த்திக்கிறோம். இங்கு உள்ளவங்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை. ஏதோ ஒரு காலத்தின் சூழல், ஒரு காலத்தினுடைய கெட்ட நேரத்துக்காக இந்த ஊர்ல வந்து தேவையில்லாத வேலைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க உள்ள மக்கள் என்னைக்கு வந்து மொழி மதம் வேறுபாடு இல்லாம தாய் பிள்ளையா தான் இருக்கிறோம். அவங்களும் போவாங்க, இங்கேயும் போவாங்க. அது இப்பதான் அந்த பிரச்சனை. அதை சர்க்காரு கேட்டு கொடுக்கணும். இது வரைக்கும் மாமி மச்சனை போல இருந்து தாயாப்பிள்ளையா இருந்த இப்பத்தே பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்க நல்லபடியா தமிழ் அரசு தீர்த்து வைக்கணும். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாம மக்களுக்கு எந்த இடையூறு இல்லாம பிரச்சனை இல்லாம நல்லபடியா தமிழக அரசு தீர்த்து வைக்கணும்.